Yes, dear students, in this video we are going to see journal entries on basis of hire purchase accounting systems. In the last video I have explained you what is hire purchase system, its definition, meaning, and what are the parties involved in the hire purchase system, and the difference between hire sales and credit sales. We have seen it in the last video, and already I have explained there are two parties involved in the hire purchase system. The one person who is buying the product is called as hire purchaser. The one who is selling goods to the purchaser is called as hire vendor. In Tamil, ஒரு கூட்ஸை ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்குறவருடைய பேர் ஹையர் பர்ச்சேசர், அந்த கூட்ஸை விற்கிறவருடைய பேர் ஹையர் வெண்டார். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா we want to make journal entries simultaneously in the books of hire purchaser. இப்போ நீங்கள் தான் வாங்குறீங்க அப்படிங்கன்னா வாங்கும் போது ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அதேமாரி விற்கும் போது விற்றவர் அவர் என்ன பண்ணணும், அவருடைய புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். ஸோ சம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும், எந்த டேட்டில் வாங்குறாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட்டு, டவுன் பேமெண்ட் எவ்வளோ, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி யூ ஆர் ஆஸ்க்டு டு ப்ரிப்பேர், யூ ஆர் ஆஸ்க்டு டு பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். எதர் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர்னு கேட்கலாம், யார் அந்த கூட்ஸை வாங்குகிறாங்களோ அவங்களுடைய ஜேர்னல் என்ட்ரி, அவங்க போட வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி கேட்கலாம். இல்லைனா யார் கூட்ஸை விற்கிறாங்களோ அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸை கேட்கலாம், ஆர் போத். இஃப் இட் இஸ் 8 மார்க்ஸ்னா போத் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டர்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ what are the journal entries we need to post in separate hire purchaser book and hire vendor book. ஓகேவா, ரைட். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் இந்த ஹைலைட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர்னால் யார் கூட்ஸை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் பர்ச்சேசர். ஓகேவா, ஸோ ஓகே, ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். த ஜேர்னல் என்ட்ரி இஸ் கால்ட் அஸ், என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, அசெட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கவுண்ட். அசெட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணணும் ஹையர் பர்ச்சேசரோட புக்கில். ஓகே, ஹையர் பர்ச்சேசருங்க யார், அந்த கூட்ஸை வாங்குறவங்க. அவங்க ஜேர்னல் என்ட்ரி எப்படி போகணும், அசெட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கவுண்ட். இன் நட்ஷெல், ஏன் அசெட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், ஜேர்னல் என்ட்ரி என்ன, அசெட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கவுண்ட். ஒய் வி ஆர் டெபிட்டிங் அசெட் அக்கவுண்ட், சிம்பிள், டெபிட் வாட் கம்ஸ் இன். அசெட் வருது, அதனால் அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஹூ இஸ் கிவிங் தட் அசெட், ஹையர் வெண்டார் தான் கொடுக்குறான், அதனால் அதை நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். லாஜிக் புரிஞ்சுதுங்களா? ஸோ அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். இதே ஆன் த சேம் டேட் ஹையர் வெண்டார் யார் விற்கிறாங்களோ அவர் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவார்னு கேட்டிங்கன்னா, ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ கூட்ஸு ஒருத்தருக்கு போகுது, அப்போ அவர் பணம் நமக்கு தரணும். ஸோ அவர் வந்துட்டு என்ன அல்டிமேட்டாக டெட்டார்ஸ். அந்த அதர் ஹேண்ட் டெபிட் தி ரிசீவர், யார் இந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறா, பர்ச்சேசர், அவருக்கு பேர் என்ன, ஹையர் பர்ச்சேசர். அதனால் ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுறோம், ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடணும். சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போட்டக்கூடாது, டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடணும். இட் இஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். see that two red fonts, அது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் செகண்ட் ஸ்டெப்ஸுக்கு போகணும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹையர் பர்ச்சேசரோட புக்கில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அசெட் வாங்கினோன்னே அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டினுடைய
புக்ஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி போகணுன்னு கேட்டிங்கன்னா ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் டவுன் பேமெண்ட். Down payment means, I have not discussed earlier in any videos, the down payment means the first money which we are paying to the higher purchaser. இப்போ ஒரு 50,000 அதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா உடனே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட முடியாது. ஒரு 1000 2000 நம்ம கட்டி தான் அந்த கூட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டவுன் பேமெண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த டவுன் பேமெண்ட்டு ஹையர் பர்ச்சேசர் பேமெண்ட் பண்ணும்போது த ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு bank account. That is second journal entry. Okay, I am making it is in another color for easy understanding. Okay, so down payment ஏற்பட்டுச்சுன்னா ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில் பணம் அவன் கட்டுறான். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் தான் பண்ணுவோம். அப்போ டெபிட் அக்கௌண்ட்டை பண்ண வேண்டியது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டு. பிகாஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை யார் வாங்கலாம்? டெபிட் தி ரிசீவர். அந்த பணத்தை யார் வாங்குறா? டெபிட் தி ரிசீவர். ரிசீவர் யார்? வெண்டார். ஸோ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டாரில் வெண்டாருக்கு கேஷ் உள்ளே வருது, ஹையர் பர்ச்சேசர் பேமெண்ட் பண்ணுறான், கேஷ் உள்ளே வருது ஹையர் வெண்டாருக்கு. ஸோ அல்டிமேட்லி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பதில் யூ ரீப்ளேஸ் இட் எஸ் அ பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் அந்த பணத்தை தரா? கிரெடிட் தி கிவர். யார் கொடுக்குறா? வாங்கினவன் கொடுக்குறான். வாங்கினவன் பேர் என்ன? ஹையர் பர்ச்சேசர். ஓகே, ஸோ அப்போ ஃபார் டவுன் பேமெண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டர் ஜேர்னல் என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். ஃபைன். ஓகே, இந்த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி, இப்போ கூட்ஸை வாங்கும் போது அந்த வேல்யூக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டோம், ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 1 month கழித்து இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 1 month கழித்து இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ஜேர்னல் என்ட்ரி என்ன நம்ம போடணும்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். பிகாஸ் ஃபஸ்ட் டேட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சுனாலே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரூவல் பேசிஸில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசரில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்தோடனே போட வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி இதுதான். அந்த டியூ டேட் வந்தோடனே இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஓகே, இது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி, இப்போ வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு வரணும் அப்படிங்கிறது டியூக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டோம். ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி ரிசீவ் பண்ணுறோம். நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். கன்வென்ஷன்ஸ் படி பார்த்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 31 ஆகிடுச்சுன்னா நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோமோ இல்லையோ, ரெண்ட்டு கொடுத்தா ரெண்ட்டு பெய்டுன்ற ஜேர்னல் என்ட்ரி, ரெண்ட்டு கொடுக்கலனா ரெண்ட்டு கொடுக்கணுன்ற ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓகேவா? அது மாதிரி தான் இது. இன்ஸ்டால்மெண்ட் டியூ டேட் வந்த உடனே ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஆன் டேட் ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஓகே, புரிஞ்சா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு பேமெண்ட் பண்ண போகிறீங்க. யாருக்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க? ஹையர் வெண்டாருக்கு. ஓகே, அப்போ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இதுதான் ஃபோர்த்து ஜேர்னல் என்ட்ரி. திட் இஸ் தி ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி. அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார்னா யார்? விற்பனை பண்ணுறவர், செல்லர். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வரும் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் பர்ச்சேசர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த கூட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு வி நீட் டு சார்ஜ் எ டிப்ரிஷியேஷன். ஸோ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசெட் அக்கௌண்ட். டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசெட் அக்கௌண்ட். கரஸ்பாண்டிங்லி ஹையர் வெண்டாரில் அந்த ஜேர்னல் என்ட்ரி வரவே வராது. ஏன்னா அவன் விற்கிறதோட சரி, அவன் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறவன் யார்? ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஹீ ஹேஸ் டு பாஸ் தி டிப்ரிசியேஷன் ஜேர்னல் entry. So depreciation account debtor to
அசட் அக்கௌண்ட் இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். எதுலனா ஹையர் பர்ச்சேசரோட புக்கில். ஹையர் வெண்டாரோடைய புக்கில் அந்த டிப்ரிஷியேஷன் என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ட்ரி, ஃபைனல் என்ட்ரி, டிப்ரிஷியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஹையர் பர்ச்சேசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் காட்டணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 6th சொல்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். டிப்ரிஷியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு டிப்ரிஷியேஷன் டு இன்ட்ரெஸ்ட். அதே கரஸ்பாண்டிங்லி ஹையர் வெண்டரோட புக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான் எண்டாக இருக்குது, இன்கம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம எங்கே சார்ஜ் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்ஸ் வாங்கினதுலேருந்துட்டு 1 இயருக்கு உண்டான பீரியடுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி. ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேசரோட புக்கை நான் ரிப்பீட் பண்ணுறேன். கூட்ஸ் வாங்கின உடனே ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுறோன்னு கேட்டிங்கன்னா அசட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். டவுன் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் அட் ஆர் டு பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டியூ வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் அட் ஆர் டு bank account. At the end of accounting period we need to charge a depreciation. That journal entry is depreciation account at R to asset account. அதுக்கப்புறம் டிப்ரிஷியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு டிப்ரிஷியேஷன் டு இன்ட்ரெஸ்ட். இது புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். அப்போ ஹையர் வெண்டாரில் கூட்ஸை விற்ற உடனே ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். டவுன் பேமெண்ட் ஃபஸ்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகும்போது கேஷ் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். இன்ஸ்டால்மெண்ட் டியூ ஃபஸ்ட்டு வரும்போது ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் அட் ஆர் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ரெசிப்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். அது எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் ஹையர் வெண்டார் டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு போகணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டியர் ஸ்டூடெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கூட்ஸை வந்துட்டு 2018 வாங்குறார். ஓகே, 3 இயர்ஸ் அவருடைய இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபால் ஆகுது. 3 இயர்ஸ் அவர் கட்ட வேண்டியது இருக்குது. 2018 கட்டணும், 2019 கட்டணும், 2020 கட்டணும். அப்போ ஹையர் பர்ச்சேசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மில் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸோட என்ட்ரி போட்டுருணும். அசட் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். டவுன் பேமெண்ட் என்ட்ரி போட்டுருணும். ஃபஸ்ட் இயர்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் டியூ என்ட்ரி போட்டுருணும், பேமெண்ட் என்ட்ரி போட்டுருணும், டிப்ரிஷியேஷன் என்ட்ரி போட்டுருணும், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுருணும். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சா? செகண்ட் இயர் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்ன 2 என்ட்ரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பர்ச்சேஸ் அசட்டுக்கும் வேண்டியதில்லை, டவுன் பேமெண்ட்டுக்கு வேண்டியதில்லை. செகண்ட் இயர் எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன இன்ஸ்டால்மெண்ட் டியூ போடணும், இன்ஸ்டால்மெண்ட் ரிசிப்ட் போடணும், டிப்ரிஷியேஷன் போடணும், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். அப்புறம் தேர்ட் இயர்லேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரி போடணும், டியூ என்ட்ரி போடணும், ரிசிப்ட் என்ட்ரி போடணும், அடுத்தது டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணணும், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 3 இயர்ஸுக்கு முடிஞ்சிடும். இந்த சேம் வே இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டர் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது தான், சேல்ஸ் பண்ணுற என்ட்ரி போடணும், அடுத்தது டவுன் பேமெண்ட் ரிசிப்ட் என்ட்ரி போடணும், அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட்டு, ரெசிப்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் டியூவு, ரிசிப்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்படி தான் கொண்டு போகணும். ஒன்ஸ் இஃப் working out one problems you will able to understand further easily. Okay, thank you very much. Go through the video again and again. If it is not able to understand, kindly contact me in the online class, or you can WhatsApp me also. I am able to explain once more also. Okay, thank you very much.